Hey guys, welcome back. Recently MIVI நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நெக் பேண்டில் நம்ம பார்த்தோன்னா காலர் கிளாசிக் ப்ரோ இருக்குது. அதோட ரிவ்யூ கூடி சீக்கிரமாக நம்ம சேனலில் வரும். TWS நம்ம பார்த்தோன்னா MIVIயில் Flipkart எக்ஸ்க்ளூசிவாக F70 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக A550 ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இனி நம்ம வீடியோவில் இந்த F70 அண்ட் A550 இந்த ரெண்டு TWSோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுமே ஒரே ப்ராடக்ட் தான். அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணோன்றதுக்காக A550 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணோன்றதுக்காக F70 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மகிட்ட ரெண்டு ப்ராடக்ட்டுமே இருக்குது. ரெண்டு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் குயிக்காக பார்த்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா என்னோடய ரிவ்யூ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு சின்ன ப்ரொமோஷன், சேனலோட சொந்த ப்ரொமோஷன் தான் இது. அடுத்த மாதம் பிக் பில்லியன் டே சேல் வரப்போகுது. இந்த மாதிரி ஆன்லைன் சேலில் முக்கியமான டீல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருப்போம். அந்த டீல்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் அப்கிரேட் பண்ணுறதுக்காகவும். ஸோ நம்ம சேனலுக்காக டெலகிராமில் ஆஃபர் சேனல் வச்சுருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ், இம்பார்ட்டன்ட் டீல்ஸ், இந்த பிக் பில்லியன் டே சேல் டைம்லலாம் இம்பார்ட்டன்ட் டீல்ஸ் நம்ம டெலகிராம் ஆஃபர் சேனல் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஆஃபர் சேனலை மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக ஆஃபர் டைம் அப்படின்றப்போ அந்த ஆஃபர் சேனல் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அண்ட் முக்கியமான டீல்ஸு, லூட் டீல்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமாக போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஆஃபர் டைமில் நீங்கள் எந்த ஒரு டீலுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். மறக்காமல் அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம ஆஃபர் சேனலோட குரூப் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ நம்மக்கிட்ட MIVIலேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண F70 அண்ட் A550 இருக்குது. ரெண்டுமே ஒரே ப்ராடக்ட் தான். பட் பாக்ஸில் ஒரு மைனர் சேஞ்சஸ் உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். நேம் சேஞ்சஸ் தான் இருக்கும். மற்றபடி ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கலாக இருக்கும். ஏன்னா சிமிலர் ப்ராடக்ட் தான். பட் என்னென்னா இந்த A550 அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணுறாங்க. ஸோ MIVIயோட A சீரிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அமேசானில் நம்மளுக்கு கிடைக்கும். அதே MIVIயோட F சீரிஸ் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் ரெண்டு ப்ராடக்ட்டையுமே டிஃப்ரென்ஷியேட் காட்டுறதுக்காக நேமிங் டிஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ப்ராடக்ட்டில் மேஜராக எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லை. F70யோட அன்பாக்சிங் குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். வீடியோ செகண்ட் பார்ட்டில் நான் ரிவ்யூ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன கலர் பட்டு வாங்கியிருக்கோமோ அந்த கலர் பாக்ஸோட ஃப்ரண்ட் சைட்லேயே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. டூ பார்ட் CNC F70 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. MIVIலேருந்து இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸுமே 1 year வாரண்டி ஆஃபர் பண்ணுறாங்க. MRP 2999 சொல்கிறாங்க. பட் லான்ச் பண்ணது 999 தான் லான்ச் பண்ணாங்க. பட் இப்போது கரண்ட்டாக ஃப்ளிப்கார்ட்டில் 1200 1500 வரைக்கும் செல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்கமிங் வரக்கூடிய பிக் பில்லியன் டே சேலாக இருக்கட்டும், இல்லைனா அமேசானோட கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல், இந்த சேலில் இந்த ரெண்டு ப்ராடக்ட், ஸோ எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் கிடைக்குதோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. 1 year வாரண்டி இருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூசர் மேனுவல் இருக்குது. அதுக்கப்புறமா வெல்கம் டு த க்ரூ அப்படின்ற ஒரு கார்டு இருக்குது. அண்ட் தென் ஃபைனலாக நம்ம பாக்ஸ்க்குள்ளே ஒரு TWS பேக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம பொறுமையாக வரலாம். மற்ற ஆக்சசரிஸ்லாம் என்ன இருக்குன்றது நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அடிஷ்னல் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸில் இருக்குது. உங்கள் இயருக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு மாடல் போட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு Type C சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம TWSக்கு வரலாம். கம்ப்ளீட்டாக இந்த கேஸ் பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் Type C சார்ஜிங் போட்டிருக்கு. ஃப்ரண்ட்டில் LED இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். கேஸோட ஹிஞ்ச் குவாலிட்டியுமே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக நீங்கள் ஷேக் பண்ணாலும் அந்த மாதிரி எதுவும் ஓப்பன் ஆகாது. பட் நான் புக் பண்ணியிருக்கிறது இந்த ஸ்கை ப்ளூ கலர். இந்த ப்ளூ கலர் எப்படி இருக்குன்றது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் எடுத்துகிட்டோன்னா ஓவல் ஷேப்பில் கேஸ் இருக்குது. கேஸோட லுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக எடுத்து கொடுக்குது. பட் இது மல்டிபிள் கலர்ஸ் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட இந்த F70 பார்த்தோன்னா ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது. இந்த A550 ஒரு டார்க் நேவி ப்ளூவில் இருக்கும். ஸோ இதோட டிசைன் பார்த்தோன்னா இது ஒரு ஸ்டெம் டைப் டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பில்டரில் நம்மளுக்கு பெரிய ஒரு காம்ப்ரமைஸ் இல்லை. இந்த ஹிஞ்சஸோட குவாலிட்டி நல்லா இருக்குது. பட்டு கம்ப்ளீட்டாக ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல பில்டு ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது இந்த பில்டு. ரெகுலர் ஃபிட்டு தான். ரொம்ப நேரம் நம்ம வியர் பண்ணியிருந்தாலுமே காதில் எந்த வலி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலில் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ளஸ் பை டிஃபால்ட்டாக இவங்க கொடுத்த இயர் டிப்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இயர் டிப்ஸ் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அது நான் யூஸ் பண்ணல. இதுவே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. காது கரெக்டாக போய் ஃபிட் ஆகிடுது. ஸோ ஃபிட்டிங்கு, கம்ஃபர்ட் இதில் நம்மளுக்கு காம்ப்ரமைஸே இல்லை.
ஹெல்மெட்டுக்குள்ளே வந்து TWS யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா யூஸ் பண்ணோம் அப்படின்னா காதில் மாட்டிக்கலாம், பட் அதுக்கப்புறமா வந்து நம்மளால் கண்ட்ரோல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஹெல்மெட்டுக்குள்ளே TWS வந்து நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நெக் பேண்ட் அப்படின்றப்போ கூட வந்து நம்ம ஈஸியாக வந்து கண்ட்ரோல்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இண்டோர் யூசேஜ்க்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. கனெக்டிவிட்டி நம்ம பார்த்தோன்னா 5.1 இருக்குது. ரேஞ்ச் நம்ம எடுத்துன்னா ஒரு ரூம்குள்ளே வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரூமை தாண்டி நம்ம போகும்போது லைட்டாக வந்து அந்த லேட்டன்சி இஷ்யூ இருக்கும். அது வந்து மோஸ்ட் காமன் தான். பட் ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 10 to 15 மீட்டரில் வந்து தாராளமாக நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. ஓப்பன் ஸ்பேஸில் வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் க்ளோஸ்டு ரூம் அப்படின்றப்போ வந்து ஒரு ரூமில் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். வீடியோ ப்ளேபேக், ஆடியோ ப்ளேபேக் இல்லாமல் வந்து எந்த ஒரு லேட்டன்சி இஷ்யூவும் இல்லை. கேமிங்க்கு நம்ம இதை வந்து பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. கேமிங்க்கான TWS இல்லை, பட் கேஷுவலாக வந்து நம்ம கேம் விளையாடலாம். பேட்டரி பேக்கப் நம்ம பார்த்தோன்னா இது பேட்டரியில் வந்து அல்டிமேட்டான ஜாப் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக வந்து ஒரு சிங்கிள் சார்ஜ்லேயே வந்து 6 to 7 hours வரைக்கும் வந்து நம்மளுக்கு வருது. கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ஒரு 2 மூவி வந்து ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பேட்டரி பேக்கப்பில் நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்க. பட் சார்ஜிங் டைம் நம்ம எடுத்துட்டால வந்து 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து சார்ஜ் ஆகிடும். 10 வாட் சார்ஜரில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, 5 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜர் பேஸ் பண்ணி வந்து சார்ஜிங் டைம் வேரி ஆகும். 5 வாட்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். பட் நான் 10 வாட்டில் டெஸ்ட் பண்ணதில் வந்து ஈஸியாக ஒரு 1 hour 5 minutes அந்த மாதிரி டைம்குள்ளேயே வந்து கேஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஸோ அது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. அண்ட் காலிங் நம்ம எடுத்துகிட்டா காலிங் வந்து டீசெண்டாக தான் இருக்குது. காலிங் வந்து நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க. காலிங் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. அவுட்டோர் காலிங் வந்து மோஸ்ட்டாக ரெக்கமெண்டட் இல்லை. பட் இன்டோரில் ஓரளவுக்கு வந்து சமாளிக்குது. ரொம்ப ஒரு ஹை ப்ரையாரிட்டி மீட்டிங்லாம் நீங்கள் பேசணும் அப்படின்றப்போ வந்து ஸோ நான் இது வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். கேஷுவல் காலிங்க்கு வீட்டில் ஏதாவது நீங்கள் பேசுகிறதுக்கு அப்படின்றப்போ வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மியூசிக்னு வரும்போது ஓரளவுக்கு வந்து இம்ப்ரெசிவான ஜாப் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயமே வந்து வால்யூம்ஸ் பயங்கர லவுடாக இருக்குது. நீங்கள் வந்து 100% வால்யூமில் தான் கேட்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு 60 to 70% வால்யூமே வந்து நம்மளுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அண்ட் ஹையர் வால்யூம்லேயே வந்து டிஸ்டார்ஷன் சுத்தமாக இல்லை. ரொம்ப ஒரு பஞ்சி பாஸ்னு சொல்ல முடியாது. பட் பாஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. இதில் வோக்கல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டலில் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. கிளியராக இருக்குது. ஓவராலாக வந்து பாஸ் வந்து ஸ்லைட் என்ஹான்சராக இருக்கும். ஓவரால் ஆடியோ குவாலிட்டி வந்து இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. மிவியில் வந்து இன்ட்ரோடக்டரியாக வந்து ஒரு 1000 rupees அந்த 999 வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த ப்ரைஸ்க்கு உங்களால் வாங்க முடிஞ்சது அப்படின்னா சூப்பர் டூப்பர் வர்த்து. இப்போ கரண்ட்டாக ஃப்ளிப்கார்ட்டில் போய் பார்த்தா 1500 ரூபாய் இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து மோஸ்ட்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க. ஸோ இந்த ரிவ்யூ வந்து F70 இருக்கட்டும், A550 ரெண்டுமே வந்து ஒரே ப்ராடக்ட் தான். ஸோ F70 இருக்கட்டும் இல்லை A550 இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு 999 கிடைக்குதுன்றப்போ வந்து செம்ம சூப்பர் டூப்பர் ஒர்த்தாக இருக்கும். அந்த ப்ரைஸ் ப்ரைட்டை வந்து ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கும். இது கண்ட்ரோல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லை. சிங்கிள் டைம் டேப் பண்ணால் வந்து ப்ளே பாஸ் ஆகும். லெஃப்ட் பட்டை வந்து டபுள் டைம் டேப் பண்ணால் வந்து ப்ரீவியஸ் ட்ராக் போகும். ரைட்டு பட்டை டபுள் டைம் டேப் பண்ணால் வந்து நெக்ஸ்ட் ட்ராக்கு ப்ளே ஆகும். அதுவே வந்து ட்ரிபிள் டைம் டேப் பண்ணால் வாய்ஸ் அசிஸ்டன்ட் நம்ம சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிக்ஸ்பி வந்து வேக்கப் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஜிம்னாஸ்டிக்ஸும் வந்து நம்ம பண்ணலாம். நீங்கள் யாராச்சும் வந்து MIVI F70 இல்லை A550 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக ஃபைனலாக என்னோட வேர்டிக்ட் என்ன அப்படின்னா 999 கிடைக்குது அப்படின்றப்போ இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பர் டூப்பர் ஒர்த்து. பேட்டரி ஒரு டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்றப்போ வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். மூவிஸ் பார்க்குறது, பாட்டு கேட்குறதுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆடியன்ஸை வந்து ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி வந்து இந்த ப்ராடக்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் டைமில் பிக் பில்லியன் டே சேல் டைம்லாம் வருது. அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ஒரு கம்மி ப்ரைஸில் கிடைக்குது. நீங்கள் வந்து ஒரு 1000 rupees ப்ரைஸ் ப்ரைஸில் F70 பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். 1500 அப்படின்றப்போ வந்து மோஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணுறேன். ஏன்னா 1500 ஃப்ளிப்கார்ட்டில் F70 இருக்குது. அதே டைமில் அமேசானில் நம்ம போய் பார்த்தோன்னா 999 வந்து A550 கிடைக்குது. ரெண்டுமே வந்து ஒரே ப்ராடக்ட் தான். பட் வேறு பிளாட்ஃபார்மில் வேறு நேமில் வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஃபர் டைமில் நம்ம சேனலில் TWSன்னு இல்லை, நெக் பேண்டு மற்ற கேட்டகரிஸில் என்னெல்லாம் அந்த ஆஃபர் டைமில் பெஸ்ட் டீல்ஸ் இருக்குது அதையும் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் வந்து அந்த ஆஃபர் டைமில் இதோட ஒரு பெட்டரான ப்ராடக்ட்டு கம்மியான ப்ரைஸில் கிடைக்குதுன்றப்போ நீங்கள் அதையும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு தேவை 999 கிடைக்குதுன்றப்போ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கொடுக்குற அமௌண்ட்டுக்கு கண்டிப்பாக வர்த்தான ப்ராடக்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனலையும் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர்.